வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது மாத பலன்களுக்கான நிகழ்ச்சி. ஜூன் மாதம் 2026 வருஷம் இருக்கக்கூடிய அந்த மாதத்திற்கான பலன். கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி குரு உங்கள் ராசிக்குள்ளே வரார். குரு மிகச்சிறந்த நன்மையை தரக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் ராசிக்குள்ளே வந்து உச்சமடைகிறார். அவர் பார்க்கக்கூடிய இடம் என்ன? 5, 7, 9. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். 9 பாக்கியஸ்தானம். 7 தொல்லை தரக்கூடிய இடம், அதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு இடம். அது அங்கேயே நல்லது நடக்கும். அப்போ அங்கேயே நல்லது நடக்கும்போது எல்லா இடத்துலையும் பிரமாதமாக இருக்குமே. அதனால் நல்ல காலம். நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு புது ரத்தம் பாய்ந்தது, புத்துணர்ச்சி பிறந்தது, புதியதோர் உலகம் செய்தோம் அப்படின்னு பாடினா அது நீங்கள் தான். ஏன்னா அவ்வளோ நன்மை அந்த ஒரு கிரகத்துடைய இன்வேஷன் உங்கள் ராசிக்குள்ளே. அதுக்கப்புறம் பாருங்கள், 12ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அதுவும் ரொம்ப விசேஷம். 2 குடைவர் 11இல் இருந்தால் பிரபல தனயோகம்னு பேர். வரவேண்டிய பாக்கியெல்லாம் வந்துடும். பேங்க்கில் கடன் கேட்டால் தருவான். கையில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கணும்னு நீங்கள் முயற்சி செய்யும்போது ஃபைனான்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அப்போ அது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் குறைஞ்சபட்சம் ஏதோ ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கலாம், மனை வாங்கணும்னு நினைக்கலாம். இதுக்கெல்லாம் இது உகந்த காலமாக இருக்கும். ஃபைனான்ஸை நான் புரட்ட முடியும். வீட்டில் அப்பா அம்மாவுடைய ஹெல்த்தெல்லாம் நல்லா இருக்கா? பிரமாதமாக இருக்குது. எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்களா? முந்தானேத்து வரைக்கும் கொஞ்சம் மூக்கு உறிஞ்சிருந்தாங்க, இன்றைக்கி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கான். இதுதான் உங்களுடைய தன்மை. இப்போது சிறப்பான காலம். அதாவது இந்த என்டையர் கம்ப்ளெக்ஷன் சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லாம் குரு சாதாரணமாக இருந்தாலே நல்லது. அந்த குரு உச்சமடைகிறார். அப்போ ரெவல்யூஷனரி சேஞ்சஸ் அப்படின்னு அர்த்தம். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சகல சௌரியங்களையும் உங்களுக்கு தருவார். ஆனால் அதே சுக்கிரன் 9ஆம் தேதி உங்கள் ராசிக்குள்ளே வரார். அப்போ உங்கள் ராசியில் யார்? குரு சுக்கிரன் 2 சுபர்கள். கேட்கவா ஓடும். சகல நன்மைகளும் ஏற்படும். திருமணம் நிச்சயிக்கப்படும். காதல் விஷயங்கள் வெற்றி அடையும். கோபமாக இருந்த மனைவி உங்கள்கிட்ட சந்தோஷமாக வருவாள். ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்றது. குழந்தைகள் மேலே இருந்த கவலை மாறும். புத்திர பேறுகாலம் நல்லபடியாக குழந்தை பிறக்குமா? அழகாக பிறக்கும். வீட்டில் விழா கோலமாக இருக்குது. வீட்டில் சந்தோஷங்கள் நிறைந்திருக்கு. எங்கே பார்த்தாலும் சிரிப்பொலி கேட்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தன்மையை சொல்கிறது. சரி, பையன் 2-3 அரியர்லாம் வச்சுட்டு ஏதோ பண்ணுறான். திடீர்னு பார்த்தா அவன் சொல்லுவான், அப்பா எப்படின்னு தெரிலப்பா, எனக்கு இப்போ பாஸ் பண்ணிட்டேன்பான் அப்படின்பா. அப்படி எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும்னு சொல்லுது. அதை மீறி நீங்கள் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் சந்தித்தா அது உங்கள் விசேஷம்தான். ஆனால் அதிர்ஷ்டத்தை பெரும்பாலும் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இது இருக்க உங்களை பொறுத்த வரைக்கும். இதற்கு அடுத்தபடியாக இதில் மாற்றங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா, சூரியன் பொறுத்த வரைக்கும் இந்த 15ஆம் தேதிக்கு மேலே 12ஆம் வீட்டுக்கு வருவார். ஆனால் அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி 23ஆம் தேதி அன்று செவ்வாய் 11ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். தொழிலில் எனக்கு ஒரு ப்ரமோஷன் வரணும், அது வரணும், இது வரணும் எதிர்பார்க்கலாம், எல்லாம் நடக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இன்ப அதிர்ச்சி, எதிர்பாராத உயர்வுகள், மனதில் உற்சாகம், இப்படி சொல்லலாம். ரொம்ப நல்ல காலம், மிக சிறப்பான காலம். வெளிநாட்டு பயணங்களுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அதெல்லாம் நடக்கும். வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வேலை, இது எல்லாத்துக்குமே உகந்த காலம், சிறப்பான காலம், வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இது அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க.
ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.